ஃபிங்கர்ஸில் பாருங்கள் blood flow இல்லையா. ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆர்ட்ரிஸ் நார்மலாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆர்ட்ரியாக நம்ம வந்து கம்ப்ரஸ் எடுக்கிறோம். ப்ரெஷரை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணால் இதோ பர்ஃபியூஷன் ப்ராப்பராக இருக்கா. ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ்லேயே பர்ஃபியூஷன் வந்துருச்சு. அகெயின் இல்லை அது அப்போவே வந்துருச்சு போல். அடுத்த ஃபிங்கர்ஸுக்கும் பிளட் ஃப்ளோ இருக்குது. ஸோ இது இண்டிகேட் நார்மல். ஆலன்ஸ் டெஸ்ட் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா பிளட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ அவங்க வந்து கால்சியம் டெபாசிட்டாக இல்லை சம்திங் எஸ்கேமியா அக்ளூஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அங்கே ப்ரிக் பண்ணக்கூடாது. ரேடியல் ஆர் இதர் அல்னார் எதில் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அங்கே நம்ம ப்ரிக் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் டெஸ்ட்டில் ப்ரிக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கெரோட்டிட்ட பல்ஸ் ஃபீபிளாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெத் யூஸ் பண்ணி மர்மர் இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மர்மர் ஏதாவது இருக்குது அக்ளூஷன் ஃப்ளோ மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே கம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடாது, மசாஜ் கொடுக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எதுக்குலாம் அந்த மசாஜ் கொடுப்போம் அப்படின்னா விடி எஸ்விடி அந்த பர்பஸ்க்கு. சடனாக பேஷண்ட் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது விடி எஸ்விடி இருக்குன்னா டிஎம்டி பார்த்துட்டு இருக்கும்போது விடி எஸ்விடி இருக்குன்னா இனிஷியல் ப்ரொசீஜராக நம்ம கரோட்டிக் மசாஜ் தான் கொடுப்போம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த மர்மர் சவுண்ட் கேட்டுதான் அப்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்கிறதா இருக்கும். அதே மாதிரி ஜேவிபிலேயே நம்ம செக் பண்ணி சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஆலன்ஸ் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து கேத்லா ப்ரொசீஜருக்காக வந்திருக்காங்க. நம்ம ப்ரொசீஜர் பண்ண போகிறது என்னவோ கொரோனரி ஆர்ட்ரிஸ்க்கு தான். பட் அதுக்கு ப்ரியராக நம்மளோட ஆர்ட்ரிஸ் நம்ம ஃப்ளோ போடக்கூடிய லைன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆலன்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். செல்டிங்கர் ப்ரொசீஜர் இருக்குது. அது ப்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெசல்ஸ் ஆர்ட்ரிஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட் தான் இந்த ஆலன்ஸ் டெஸ்ட். எதுக்காக அப்படின்னா ஆர்ட்ரியில் எந்த ஒரு அக்ளூஷன்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம ஃபர்தராக பஞ்சர் போட்டுட்டு கெத்தீட்டரை பாஸ் பண்ண முடியும். அண்ட் கெத்தீட்டர் பாஸ் பண்ணும்போது ஏதாவது இடையில அக்ளூஷன்ஸோ இல்லை பிளட் ஃப்ளோ பர்ஃபியூஷன் ப்ராப்பராக இல்லை ஏதாவது அக்ளூஷன்ஸ் இருக்குது இல்லை லூப்பில் ஏதாவது டிஸ்கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்டையர் ஆர்ட்ரியோட எண்டு. அப்போது பாம்புக்கான எண்டு. அப்போ ரேடியல் அல்னாரோட ஃப்ளோ ப்ராப்பராக இல்லை, இன்பிட்வீனில் ஏதாவது அக்ளூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஃப்ளோ ப்ராப்பராக இல்லை, கலர் டிஸ்கலரேஷன்ஸ் ஏதாவது இருக்குது இல்லைனா பேல் கலர்லேயே இருக்குது அப்படிங்கும்போது அக்ளூஷன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. Okay, so now we'll be explaining about the procedure of Allen's test. First, the clinician has to compress the radial and the ulnar arteries, and the patient should clench the fist for up to 30 seconds and open it, and the clinician has to observe for any blanched appearance or pale appearance. So the next step is to, while compressing the radial artery, we have to release the ulnar artery. Then observe the color change in the palm. We can see if there is pale color, it indicate the occlusion of the arteries, and if it is greater than 15 seconds, it indicate abnormal test result. And if it is normal, the color will be pink within 10 to 15 seconds. To check the vascular supply to the upper extremities, from the left and right subclavian arteries, both of which arises from the aortic arch, and the left subclavian artery originates directly from the arch. The right subclavian arteries branches from the brachiocephalic artery. So here the axillary artery, the continue past major muscles and become a brachial artery which supply blood to the upper arm. It continues distally past, and the brachial arteries divided into the radial and ulnar arteries which provide the primary blood supply to the forearm and our hand, which is Next is the purpose of the Allen's test. So this is to assess the collateral circulation and to ensure the safety of the procedure. So for assessing the collateral circulation, it ensures the arteries whether blocked or stenosis, or to ensure the proper blood supply to the ulnar and radial arteries. Safety for procedure prevents hand ischemia, lack of blood supply during procedure that might compromise. Okay, so now here we will be demonstrating on how to do the Allen's test. First, the clinician has to compress the patient's radial and the ulnar arteries. And the next step is the patient has to clench his fist for up to 30 seconds. count the seconds.